நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும். இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை, நம்மளால மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப லோவாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாருமே எல்லா கொஸ்டினுமே பார்க்கணும். ஜஸ்ட் எனக்கு பாஸ் மார்க் ஆச்சு வேணும், எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின் பார்த்தா கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரிலேட்டடாக வேறு கொஸ்டின் கேட்டாலும் போடுற மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு கொஸ்டின். இது வந்து ஜூலை 24ல் 2 மார்க் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கிராஸ் இது என்னன்னு படிக்கணும். பி கிராஸ் ஏ செட் ஆஃப் -2,3 and -2,4 0,3 0,4 3,3 and 3,3 லாஸ்ட் ஒன் 3,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் ஏ என்ன பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுல இருக்கிற கொஸ்டின் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா இருக்கணும். சரி, இந்த கிவன்ல இது என்னன்னு படிக்கணும் ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்போ B கிராஸ் A அப்படின்னா இது என்ன மீனிங், இதை படிக்கிறது வந்து ரீட் பண்ணும்போது B கிராஸ் A படிப்பீங்க. இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். இது என்ன ப்ராடக்ட்னு சொல்லணும், கிராஸ் ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இதில் இருக்க இந்த பிராக்கெட் பேர் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இந்த பிராக்கெட் என்னது, செட் பிராக்கெட். நமக்கு அடுத்தது உள்ள இருக்கிற இந்த பிராக்கெட் எதுன்னா ஆர்டர் பர். இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செட்டை நம்ம டினோட் பண்ணோம்னா இந்த பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டர் பர் டினோட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏ என்ன பி என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ, இப்போ இங்க நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் b னா என்னங்கற மீனிங் எழுதணும். அப்ப b is equal to bங்கிறது என்னது, set of all elements. இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே எடுத்துக்கணும். all elements, set of all elements of first coordinate of the element. first coordinate or coordinates of elements எதனுடைய elements of b cross a. b cross a ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க, b ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்கன்னா b cross a ன்னு எழுதணும். a cross b ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க a cross b ன்னு எழுதணும். இப்போ b ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால நம்ம b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். set of all elements of first coordinate of the elements. சரி, ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் தி எலிமெண்ட் அப்படினா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியும். அது என்னன்னு பார்க்கலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் தி எலிமெண்ட் அப்படினா இந்த ஒவ்வொரு ஆர்டர் பர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம டினோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னென்ன இருக்கு, -2 ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்கேயும் -2 இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்ல 0 ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் 0, then 3, next one 3, next one என்னடா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் தி எலிமெண்ட்ல நமக்கு இந்த மாதிரி எலிமெண்ட் எல்லாம் கிடைக்குது. ஆனா இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஒரு செட்ல நமக்கு ஒரு எலிமெண்ட் ஒன் டைம் தான் இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ இங்க -2 அப்படிங்கிறது 1 டைம் தான் எழுதணும். 0 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் வந்தாலும் நம்ம ஒன்லி 1 டைம்ஸ் மட்டுமே எழுதணும். அதுக்கப்புறம் என்னது 3. அப்போ b is equal to நமக்கு என்ன ஆன்சர், -2, 0, 3 அப்படிங்கிறது அதோட ஆன்சர். இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, a அப்படிங்கிறது என்ன, இங்க a எதனால இருக்கு, செகண்டா இருக்கு. அப்ப என்ன எழுதணும், set of all elements of second coordinate of the element. என்னது, செகண்ட்ல இருக்கிறத மட்டும் எழுதணும். செகண்ட் கோஆர்டினேட் elements, எதனுடைய elements வரும் நமக்கு, of b cross a. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா
நமக்கு செகண்ட் எலிமெண்டா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்க. என்னென்ன வருதுன்னு சொல்லுங்க. 3, அடுத்த நெக்ஸ்ட் எனக்கு 4, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் எனக்கு 3, நெக்ஸ்ட் 3 and 4. அப்போ இதுல எந்த நம்பரையும் நம்ம எவ்வளவு டைம்ஸ் தான் எழுதணும்? 3 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 டைம்ஸ் இருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு டைம்ஸ் தான் எழுதணும்? 1 டைம்ஸ் தான் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன நம்பர்ஸ் இருக்கு? 4 3 டைம்ஸ் இருக்கும். அதே எவ்வளவு டைம்ஸ் தான் எழுதணும்? எந்த நம்பர் ரிப்பீட்டடா எவ்வளவு டைம்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம எடுத்து எழுதும் போது என்னதான் பண்ணணும்? ஒரு டைம் தான் எழுதணும். இதுதான் அதனுடைய மீனிங். இப்போ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இனிமேல் வரும் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் அப்படின்னாலும் வேற எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. நாம அந்த கொஸ்டினையும் பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப லோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குரியதான் கொடுத்துருக்கேன். மற்றவங்க எல்லாருமே எல்லா கொஸ்டினுமே பார்க்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.